அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு மேட் பகுதியில் இருக்கிற அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். முன்னாடி வீடியோவில் மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல் தலைப்புக்கான மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பார்த்தோம். இந்த மாதிரி வினாத்தாளில் ஒரு 30 மாதிரி வினாக்கள் இருக்குது. 15 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை மட்டும்தான் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அடுத்த 15 வினாக்களுக்கான விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 36 படங்கள் சார்ந்த கணக்குகளில் வழிமுறை படிக்கிறது ரொம்ப முக்கியம். மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களை எப்படி அணுகணும்னா, நமக்கு வினாவே இருக்காது. ஆப்ஷனில் 4 படங்கள் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். 4 ஆப்ஷனில் 4 படங்கள் இருக்கும். அவற்றில் ஏதாவது 3 படங்கள் ஒரே தொடர்பில் இருக்கும், ஒரு படம் மட்டும் மாறுபட்டு இருக்கும். வழிமுறையில் மாறுபட்ட படத்தை கண்டறிக அப்படின்னு கொடுக்கலாம், வேறுபட்ட படத்தை கண்டறிக அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது தனித்த படத்தை கண்டறிக அப்படின்னு கூட கேட்கலாம். கேள்வி எண் 36 பாருங்கள், 4 ஆப்ஷன்லேயும் 4 படங்கள் இருக்குது. இதில் வித்தியாசமாக இருக்கிற படம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏரோ மார்க் மாதிரி தான் அந்த சிம்பிள் பாருங்கள். இதில் 1 2 3 4 இருக்குது. இரண்டாவது படத்தில் 1 2 3 4 இருக்குது. மூன்றாவது படத்தில் 5 இருக்குது இல்லையா, 1 2 3 4 5. நாலாவது படத்தில் 1 2 3 4 இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் 3இல் இருக்கிற இந்த படம் தான். கேள்வி எண் 37 இருக்கிற இந்த 4 படங்களில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது மாறுபட்ட படத்தை கண்டுபிடிச்சிடலாம். முதல் படத்தில் வட்டத்துக்குள்ள வட்டம் 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இரண்டாவது படத்தில் சதுரத்துக்குள்ள சதுரம், அதை 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. மூன்றாவது படத்தில் செவ்வகத்திற்குள் செவ்வகம், அதை 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. நான்காவது படத்தில் பாருங்கள், சதுரத்திற்குள் வட்டம் இருக்குது. எல்லாமே ஒரே வடிவங்களாக இருந்தது. அதாவது உள்ள இருக்கிற வடிவமும் வெளியில் இருக்கிற வடிவமும் ஒரே மாதிரி இருந்தது. வட்டத்துக்குள் வட்டம், சதுரத்துக்குள் சதுரம், செவ்வகத்துக்குள் செவ்வகம். ஆனால் இதில் மட்டும் சதுரத்துக்குள்ளே வட்டமாக இருக்குது. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 38 4 மாற்று விடைகள் இருக்குது. இதில் மாறுபட்ட படம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 4 படங்கள்லேயும் கிடைமட்ட கோடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அவற்றின் எண்ணிக்கையை சரி பார்த்துடலாம். முதல் படத்தில் கிடைமட்ட கோடு ஒரு கோடு தான் இருக்குது. இரண்டாவது படத்தில் 3 கோடுகள் இருக்குது. மூன்றாவது படத்தில் 4 கோடுகள் இருக்குது. நான்காவது படத்தில் 5 கோடுகள் இருக்குது. 1 3 4 5. இதில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். இந்த 3 எண்களும் ஒற்றை எண்கள், 4 அப்படிங்கிறது இரட்டை எண். அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம போட்டலாம். ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 39 இருக்கிற மாறுபட்ட படம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மலரின் இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இதழ்கள் மாதிரி இருக்குது, 3 இதழ்கள் இருக்குது. அவற்றின் அமைவிடத்தை பொறுத்து மாறுபட்ட படம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துலேயும் எல்லா படத்தில் இருக்கிற இதழ்களையும் ஒரே திசை இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே பொசிஷனில் 2 இதழ்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு இதழ் தனியாக இருக்குது. இப்போ 2 இதழ்கள் இடதுபுறமாகவும் ஒரு இதழ் வலதுபுறமாகவும் இருக்குது. இப்போ இந்த படத்தையும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் டவுன் பண்ணிக்கலாம். நேராக்கும்போது இந்த 2 இதழ்கள் ரைட் சைடு வரும், ஒரு இதழ் லெஃப்ட் சைடில் வந்துடும். இதையும் நேராக பார்த்த மாதிரி வைக்கும்போது 2 இதழ்கள் ரைட் சைடு வந்துடும், இந்த ஒரு இதழ் லெஃப்ட் சைடு வந்துடும். இதையும் நேர் பண்ணும்போது 2 இதழ்கள் ரைட் சைடு வரும், இது லெஃப்ட்டில் வரும். ஆகவே மாறுபட்டது இந்த 2 இதழ்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா, இந்த முதல் படம் தான். கேள்வி எண் 40 ஒரே மாதிரியான படம் தான், ஆனால் திசைகள் மட்டும் வெவ்வேறையாக இருக்குது. அதை செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு நீண்ட செவ்வகம், அம்புக்குறி இருக்குது. நீண்ட பகுதியை நோக்கி தான் இந்த ஏரோஸ் இருக்குது. இரண்டாவது படத்தில் இந்த நீண்ட பகுதியை பார்த்த மாதிரி தான் ஏரோஸ் இருக்குது. ஏரோனா அம்புக்குறி. ஆனால் மூன்றாவது படத்தில் பாருங்கள், நீண்ட பகுதியை பார்க்காம கீழே பார்த்த மாதிரி அம்புக்குறி இருக்குது. நான்காவது படத்தில் நீண்ட பகுதியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆகவே வித்தியாசமாக உள்ளது மாறுபட்ட படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 41 எல்லாமே கிடைமட்ட கோடுகள் தான். ஆனால் இந்த டிசைன் பாருங்கள், இடதுபுறத்தில் 2 வலதுபுறத்தில் 1. இரண்டாவது படத்தில் இடதுபுறத்தில் 2 வலதுபுறத்தில் 1.
மூன்றாவது படத்தில் இடதுபுறத்தில் 2 வலதுபுறத்தில் 1. ஆனால் 4வது படத்தில் மட்டும் வலதுபுறத்தில் 2 இடதுபுறத்தில் 1ஆக இருக்குது. மாறுபட்ட படம் ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி எண் 42 பாருங்கள். சதுரங்கள் 5 சதுரங்கள் இருக்குது. சுற்றியும் 4 சதுரங்கள், சென்டரில் ஒரு சதுரம் இருக்குது. டார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வெளியில், அதாவது சுற்றி இருக்கிறதுல ஒரு பார்ட் டார்க் பண்ணியிருக்காங்க. 2வது படத்துலேயும் வெளியில் தான் இருக்குது. 3வது படத்துலேயும் அதே போல். ஆனால் 4வது படத்தில் மட்டும் சென்டரில் இருக்கிற ஒரு பகுதிக்கு டார்க் பண்ணியிருக்காங்க. மாறுபட்ட படம் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 43 மாறுபட்ட படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா படத்துலேயும் அருங்கோணம் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருங்கோணத்துக்கு உள்ற இருக்கிற கோடுகள் பாருங்கள் 3, அந்த அமைவிடமும் சமமாக தான் இருக்குது. இப்போ அருங்கோணத்துக்கு வெளியில் இருக்கிற கோடுகள் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அருங்கோணத்துக்கு வெளியில் இருக்கிற கோடுகளின் எண்ணிக்கையும் 3 தான். அப்போ அதனுடைய அமைவிடம் பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இதில் பாருங்கள், உச்சியை பார்த்த மாதிரி நேராக இருக்குது. இதுலேயும் உச்சியை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் 3வது படத்தில் பாருங்கள், உச்சிக்கு நேராக இப்படி தான் கோடு வந்திருக்கணும், கிராஸாக போகுது. இதுலேயும் உச்சிக்கு நேராக இப்படி தான் வந்திருக்கணும், ஆனால் கிராஸாக வருது. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 44 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. 4 படத்துலேயும் வட்டத்தை சுற்றி 2 கருப்பு நிற வட்டமும் ஒரு வெள்ளை நிற வட்டமும் இருக்குது. பாருங்கள், 2 1, கருப்பு கலரில் 2, வெள்ளை கலரில் 1, அதுவும் சேமாக தான் இருக்குது. வேறு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அந்த ஒயிட் கலர் வட்டத்தை பாருங்கள், 2வது படத்தில் இந்த கார்னருக்கு நேராக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. 3வது படத்துலேயும் அந்த ஒயிட் கலர் வட்டமானது கார்னருக்கு பக்கத்தில் இருக்குது. 4வது படத்துலேயும் கார்னருக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் மொதல் படத்தில் மட்டும் சென்டரில் இருக்குது. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 45 4 படங்கள்லேயும் ஒரு ஏரோ மார்க், அதனுடைய பாட்டமில் ஒரு டார்க் பண்ண ஒரு வட்டம், அடுத்தது கிடைமட்ட கோடு, அதனுடைய பாட்டமில் ஒரு வட்டம், 3வதாக ஒரு கிடைமட்ட கோடு. 4 படத்துலேயும் இதுதான் ரிப்பீட்டாக வந்திருக்கு. அதனுடைய திசைகள் அமைவிடம் வேணால் மாறுபட்டிருக்கு. கிடைமட்ட கோடு பாருங்கள், எல்லா படத்துலேயும் ஒவ்வொரு கிடைமட்ட கோடு இருக்குது. அடுத்தது ஒரு கோடும் ஒரு வட்டமும் பாருங்கள். வட்டம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, இதில் லெஃப்ட் இருக்குது, இதுலேயும் ரைட் இருக்குது. இப்போ மாறி மாறி இருக்குது, 2 லெஃப்ட்டு 2 ரைட் இருக்குது இல்லையா? அப்போ இதிலேருந்து எதுவும் வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. 3வதாக இந்த ஏரோ மார்க் இருக்கிற இந்த கிடைமட்ட கோடு எடுத்துக்கலாம். இந்த ஏரோ மார்க் வலதுபுறம் பார்த்த மாதிரி இருக்குது. 2வது படத்தில் ஏரோ வலது பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. 3வது படத்தில் ஏரோ பாருங்கள் லெஃப்ட் சைடு போகுது. 4வது படத்தில் ஏரோ ரைட் சைடு வருது. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 66 4 படங்கள்லேயும் ஒரு வட்டம் ஒரு வளைந்த ஏரோ. எப்படி இருக்குன்னா, ஒரு வட்டம் ஒரு வளைந்த ஏரோ, அதுதான் ரொட்டேஷனில் இருக்குது. பாருங்கள், இது எப்படியெல்லாம் ரொட்டேட் பண்ணலாம். வட்டம் ஏரோ, இதை மீண்டும் ஒரு ரொட்டேஷன் பண்ணோம்னா இப்படி வரும். மீண்டும் ரொட்டேட் பண்ணோம்னா வட்டம் இப்படி வரும். ஆனால் இதில் மட்டும் வட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி அம்புக்குறி வந்திருக்கு. அம்புக்குறி பாருங்கள் எல் மாதிரி போட்டு கீழே வந்திருக்கு. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 2. இந்த படத்தை இந்த திசைக்கு ரொட்டேட் பண்ணும்போது வட்டம் இப்படி இருந்ததுன்னா சின்ன கோடு அம்புக்குறி மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2 தான். கேள்வி எண் 47 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், படத்தில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சமச்சீர் தன்மை அப்படிங்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிம்மட்ரி. 2வது படத்தில் சமச்சீர் தன்மை இருக்குது, ஏன்னா இந்த கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்குது. 3வது படமும் சமச்சீர் தன்மை கொண்டது. 4வது படமும் சமச்சீர் தன்மை கொண்டது. இணைகரத்துக்கு சமச்சீர் கிடையாது இல்லையா? இதை இப்படி மடித்து பார்க்கும்போது ரெண்டும் பொருந்தாது. ஆகவே சமச்சீர் அற்ற படம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது மாறுபட்ட படம் ஆப்ஷன் 1. மேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் என்எம்எம்எஸ் தேர்வில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற கண்டென்ட்டை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். மேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பிலையும் நிறைய வினாக்களை பயிற்சி செய்து பார்க்கணும். அதுக்காக தான் மாதிரி வினாத்தாளில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். எந்தெந்த தலைப்பில் இருந்தெல்லாம் அதிகப்படியான வினாக்கள் கேட்கப்படுகிறதோ அந்தந்த தலைப்புகளில் 50 வினாக்கள் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். கேள்வி எண் 48 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 2 அம்புக்குறிகள் இருக்குது. ஆப்போசிட்டில் 2 வட்டங்கள் கொடுத்துருக்காங்க.
2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் பாருங்கள் செங்கோணம் போல் இருக்குது. இதுலேயும் செங்கோணம் அப்படின்னு சொல்லலாம், இதுலேயும் செங்கோணம் சொல்லலாம். ஆனால் இதில் பாருங்கள் குறுக்கு வெட்டி கோடுகள் மாதிரி இருக்குது. இந்த பகுதி குறைவாகவும் இந்த கோணம் அதிகமாகவும் இருக்குது போல் இருக்குது. இந்த 2 கோடுகளும் சம கோணங்களில் வெட்டிக்கல. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 49 பாருங்கள். 4 படங்கள்லேயும் அருங்கோணத்தை 6 சமபகுதிகளாக பிரிக்கிற மாதிரி உள்ள கோடு போட்டிருக்காங்க. அது எல்லாமே பொதுவாக இருக்குது. இந்த புள்ளி இந்த கோடு வச்சு தான் எது வித்தியாசமான படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள், புள்ளி ஒரு கோடு, புள்ளிக்கு கடிகார திசையில் தான் கோடு இருக்குது. 3வது படத்தில் புள்ளிக்கு கடிகார திசையில் தான் கோடு இருக்குது. புள்ளிக்கு கடிகார திசை எப்படி வரும்? இப்படி வரும். புள்ளிக்கு கடிகார திசையில் தான் கோடு இருக்குது. ஆனால் 2வது படத்தில் பாருங்கள், புள்ளிக்கு கடிகாரத்தின் எதிர் திசையில் தான் கோடு இருக்குது. ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 50 இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி. பாருங்கள், அரைவட்டத்துக்கு கீழே ஒரு ஏரோ மார்க், அதுக்கு கீழே பாருங்கள் இடது பக்கம் போகிற மாதிரியும் வலது பக்கம் போகிற மாதிரியும் ஏரோ மார்க் இருக்குது. மேலே 2 டாட்ஸ் இருக்குது, ஒன்று கருப்பாகவும் ஒன்று ஒயிட்டாகவும் இருக்குது. இந்த ஏரோ மார்க் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கிற போல் இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க்கை செக் பண்ணிக்கலாம். இந்த அரைவட்டம் மேலே மாதிரி, இந்த அரைவட்ட பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏரோ மார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகுது, இதில் ரைட் ஹேண்ட் சைடு போகுது, இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த அரைவட்ட பகுதி மேலே இருக்கிற மாதிரி திருப்பிக்கிட்டோம்னா ஏரோ மார்க் கண்டிப்பாக லெஃப்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே மாறுபட்ட படம் ஆப்ஷன் 2. இதில் மட்டும்தான் ஏரோ மார்க் வலதுபுறமாக போகுது. மற்ற 3 படங்கள்லேயும் இந்த ஏரோ மார்க் இடது பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது. 3 படங்கள்லேயும் அரைவட்டம் அப்படிங்கிற பகுதி மேலே தான் இருக்குது. ஸோ இந்த அரைவட்டத்தையும் மேலே வர்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஏரோ மார்க் லெஃப்ட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மாறுபட்ட படம் ஆப்ஷன் 2. மேட் பகுதியில் இருக்கிற 36 தலைப்புகளுக்கும் கிளாஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கையும் எப்படி நம்ம அந்த டாப்பிக்கை அணுகணும், அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அந்த தலைப்பில் கேட்கப்படுகின்ற வினாக்களை எப்படி போடணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட் தலைப்பிலையும் மாதிரி வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வருட என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாத்தாள்களின் விடை விளக்கங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், சேட் அண்ட் மேட் 2த்துக்குமே. அதனால் மாணவர்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.